பிஸ்னஸ்ல தோல்வி அடைவதற்கான 10 விதிகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஃபெயிலியர். கமாண்ட்மெண்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கமாண்ட்மெண்ட்ஸ் என்றால் கட்டளைகள், கண்டிப்பா அதை கடைபிடிக்கணும் அப்படின்றது. சக்சஸுக்குன்னு கட்டளைகள் கிடையாது, ஆனால் ஃபெயிலியருக்கு கட்டளைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல முதல் கட்டளையே என்னன்னா, குவிட் டேக்கிங் ரிஸ்க். அதாவது ரிஸ்க் எடுக்கிறத நிறுத்திடுங்க. அதாவது நீங்க ரிஸ்கே எடுக்காத மாதிரி இருந்தீங்க, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கேரண்டிடா நீங்க தோத்து போயிடுவீங்க. இதுதான் முதல் விதி. 2வது கட்டளை, பி இன்ஃப்ளெக்சிபிள். அதாவது வணங்காமுடியா, எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம நீங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி விடாப்புடியா இருங்க. விடாப்புடியா நீங்க இருந்தீங்கனாலே போதும், கண்டிப்பா நீங்க தோத்துருவீங்க. வளைஞ்சு கொடுக்கிற தன்மை இல்லாம இருங்க. அதுதான் 2வது விதி. 3வது விதி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விதி, ஐசோலேட் யுவர் செல்ஃப். உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. மார்க்கெட்ல இருந்து உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க, உங்களுடைய பீப்புள் கையில இருந்து உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. நீங்க அப்படியே தனியா நீங்களே உட்காந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து பண்ணீங்கன்னா போதும், உங்க லைஃப், உங்க பிசினஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுதான் 3வது கட்டளை. 4வது கட்டளை, அஸ்யூம் இன்ஃபாலியபிலிட்டி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பே நான் செய்ய மாட்டேன், நான் தவறே செய்யாத மனுஷன், எனக்கு தவறே செய்ய வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க வாழுங்க. அந்த எண்ணத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, கண்டிப்பா தோத்து போயிருவீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கட்டளை, தோக்குறதுக்கான கட்டளை, அதை மறந்துடாதீங்க. ஜெயிக்கிறதுக்கான கட்டளை இல்லை.